மணி நேரத்துக்கு மேலே வந்து பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். ஒரு வண்டி இவ்வளோ நேரம் ஆகிட்டு மேலே ஏறவோ கீழே இறங்கவோ இல்லை. எங்களோட ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது. ஓகே மக்களே பாருங்கள், பயங்கரமான ஹில் இறங்கிட்டு இருக்கு. ஊட்டி பெண்டும் கூட இந்த அளவுக்கு வந்து இறங்காது. இப்படி வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து ரொம்ப நெட்டு குத்தாவே இறக்கமே நெட்டு குத்தா இருக்குது. நீ ஏறும்போது ஹை லெவலில் வந்து ராக்கெட்டு மாதிரி வண்டி ஏறப்போகுது. ஆஹா விட்டு கடாசிட்டு ஒரு மரத்தெல்லாம் உடச்சி ஸ்லோ பண்ணுது. ஒரு மக்களை மரத்தெல்லாம் உடச்சி இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்குன்னா இது ஃபுல்லாக காடு. எந்த பக்கம் யானை வந்திருக்கு, எந்த பக்கம் போயிருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ நம்ம பயணத்தை வந்து அப்படியே ஒரு குருட்டாம்போக்கில் போயிட்டுருக்கோம். பயங்கரமான இறக்கமாக இருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கோம். பிரேக் பிடிச்சி தான் வந்து இறங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வண்டி வாகனத்தை காணோம், ஒரு ஆள் நடமாட்டத்தை காணோம். எந்த பக்கம் எந்த விலங்குகள் வரும் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட்டை விட பயங்கரமாக இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எந்த ரோட்லேயுமே வந்தது கிடையாது. எல்லா பகுதியிலையும் போகும்போது யானையை பார்க்கணும்னு நினச்சி ஒரு ஆர்வப்படுவேன். ஆனால் இந்த பக்கம் நான் யானையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு வேண்டுதலை வந்து நான் இறைவன்ட்ட வைக்கிறேன். என்ன காரணம்னா, வெள்ளையாக ஒரு கோடு மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா, அதுதான் ரோடு. இப்படி தான் இறங்கி ஆகணும். ரொம்ப நெட்டுக்குத்தான ரோடு, ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கியிருக்கோம். எல்லா பகுதியிலையும் போகும்போது யானையை பார்க்கணும்னு நினச்சி ஒரு ஆர்வப்படுவேன். ஆனால் இந்த பக்கம் நான் யானையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு வேண்டுதலை வந்து நான் இறைவன்ட்ட வைக்கிறேன். என்ன காரணம்னா, யானை பள்ளம் அப்படின்னு கூடிய ஒரு பேர் கேட்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல மக்களும் வந்து வித்தியாசம், இருளர் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள தேடி நாங்கள் பயணத்தை வந்து மேற்கொண்டோம். அப்படி போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஹீல்ஸ் பாருங்கள், இறங்க அது பாட்டுக்கு பயங்கரமாக இறங்கி போயிட்டு இருந்துச்சு. ஓகே மக்களே பாருங்கள், பயங்கரமான ஹீல் இறங்கிட்டு இருக்கு. ஊட்டி பெண்டும் கூட இந்த அளவுக்கு வந்து இறங்காது. அப்படி நெட்டு குத்தில் வந்து இறங்குது. இது வண்டி ஏறும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வண்டி ஏற போகுதுன்னு தெரியல. ஊட்டியில் வந்து அதாவது குன்னூர் பக்கத்தில் இப்படி ஒரு பகுதியா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பாருங்கள், அது இறக்கக்கூடிய இறக்கத்தை பாருங்கள். இப்படி வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து ரொம்ப நெட்டு குத்தாவே இறக்கமே நெட்டு குத்தா இருக்குது. நீ ஏறும்போது ஹை லெவலில் வந்து ராக்கெட்டு மாதிரி வண்டி ஏறப்போகுது. எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறது வீடியோவில் பார்ப்போம். ஆனால் வந்து ரோடெல்லாம் இப்போ இந்த தார் இப்போ சமீபத்தில் தான் வந்து இந்த ரோடெல்லாம் போட்டிருக்காங்களாமா. இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஆஃப் ரோடாக தான் இருந்திருக்கு. சமீப காலமாக தான் வந்து இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்கன்றாங்க. இப்போ நம்ம வந்து யானை பள்ளத்துக்கு போயிட்டு இது அந்த ஏரியா எப்படியாப்பட்ட ஏரியா, அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிற சம்மந்தமான வீடியோவை நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையாக ஒரு கோடு மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா, அதுதான் ரோடு. இப்படி தான் இறங்கி ஆகணும். ரொம்ப நெட்டுக்குத்தான ரோடு, ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கியிருக்கோம். இரு ஸ்லோ பண்ணு மக்களே. பார்த்தீங்கன்னா யானை பள்ளம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அந்த புல்களை வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்குங்க. பாருங்க, யானை வந்து அடையாளம் பாருங்க. ரோடு ஃபுல்லாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே ஏறி போயிருக்கு போல தெரியுது. ரூட் அப்படி தான் இருக்கு. எங்க ஃபுல்லாக இறங்கி தான் இருக்கு. ஆமாம், மேலே வந்திருக்குமா? கீழே இல்லை, மேலே ஏறின வழி தெரிஞ்சிச்சு. ஆனால் கீழேருந்து மேலே வந்திருக்கான். ஆஹா விட்டு கடாசிட்டு ஒரு மரத்தெல்லாம் உடச்சி ஸ்லோ பண்ணுது. ஒரு மக்களை மரத்தெல்லாம் உடச்சி இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்குன்னா இது காலையில் நடந்திருக்குன்னு போல தெரியுது. ஒருத்தன் அவசர கொடுக்க பயப்படாதான். கை வலிக்குதா? பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கு. மரத்தையெல்லாம் உடச்சி யானை வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு. அப்படியாப்பட்ட பள்ளம் தான் யானை பள்ளம். அந்த யானை பள்ளத்துக்கு போயிட்டுருக்கோம். கீழே யானை இருக்குன்னு தெரியாது, ஆனால் சுற்றி வந்து ஃபாரஸ்ட் தான் பாருங்க. வெறும் காடு, எல்லா பக்கமே வந்து ஃபுல்லாக காடு. எந்த பக்கம் யானை வந்திருக்கு, எந்த பக்கம் போயிருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ நம்ம பயணத்தை வந்து அப்படியே ஒரு குருட்டாம்போக்கில் போயிட்டுருக்கோம். அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். ஒரு வண்டி இவ்வளோ நேரம் ஆகிட்டு மேலே ஏறவோ கீழே இறங்கவோ இல்லை. எங்களோட ஒரு வண்டி மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆள் நடமாட்டம் கிடையாது. அந்த யானை பள்ளத்துக்கு போகக்கூடிய பாதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இறக்கமாக இருக்கணும். பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கோம்.
பிரேக் பிடிச்சி தான் வந்து இறங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வண்டி வாகனத்தை காணோம், ஒரு ஆள் நடமாட்டத்தை காணோம். எந்த பக்கம் எந்த விலங்குகள் வரும் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட்டை விட பயங்கரமாக இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எந்த ரோட்லையுமே வந்தது கிடையாது. அதிரப்பள்ளியும் கூட வந்து யானை இருக்கும், ஏதாவது விலங்குகள் இருக்குமோன்னு ஒரு பயத்தில் போவோம். ஆனால் இங்கே வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கறனால வந்து ஒரு விதமான ஒரு பயத்தில் வந்து நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். எத்தனை யானை வந்திருக்கோம், யானை வந்திருக்குமா தெரியுது. யானை குட்டி வரும், யானை குட்டி வேற ஒரு யானை குட்டி வேறலாம், குட்டி ரொம்ப சின்ன குட்டி போட்டாது. இதெல்லாம் உடச்சிருக்கு, அதான் கூட்டமா வந்திருக்கு. எல்லாம் உடச்சிருக்கு மக்களே, பயங்கரமான கூட்டம் தான் வந்திருக்கு. சாதாரண கூட்டமெல்லாம் கிடையாது. ஒரு 30 யானைக்கு மேல அந்த பக்கம் வந்திருக்கும் போல தெரியுது. பாருங்க, இது எல்லாமே யானை வந்து வழித்தடம் தான். இது அப்படியே வந்து உள்ள இருந்து சரசரன்னு வந்து இறங்குற வழி இடத்துல பார்த்தீங்கன்னா 30 யானை இல்லாமலாம் வந்து இந்த அளவுக்கு வந்து வெறும் வழி நடுங்க வந்து யானை சாணங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ராஜாவெல்லாம் இப்படி பயந்து சத்தியமங்கலத்துல யானை தொத்திட்டு வரும் கூட இப்படி பயப்படல. பயந்தே காச்சா அப்படி அந்த ரூட் இருந்ததே போயிடலாம். இது வந்து வழி தப்பிக்கிறக்கே வழி இருக்கு. இது எப்படி இருக்கு இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது உனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. த்ரில்லிங்னா அதாவது அந்த வழியில பெரிய வழியா இருந்து திருப்பி போயிடலாம், இல்ல திருப்பி இருக்கக்கூடிய வழி இல்லை. ஆமா சொன்ன மாதிரி திடீர்னு முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் எடுக்க கூட முடியாது, வழி இல்லை. சரியான டேஞ்சர் மக்களே. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கார்ல இறங்கி நீங்க மேல ஏறினா கண்டிப்பா ஏறாது. அந்த அளவுக்கான ஜீப்பு, அதாவது இந்த 4-வீலர் டிரைவ் இருந்தா மட்டும் மேல ஏறும், அந்த மாதிரியான ஒரு இது. இந்த வண்டி வந்து எங்களுடைய பல்சர்ல தான் போயிட்டு இருக்கோம். பல்சர் 150 தான் போயிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி ரிட்டர்ன் மேலே ஏறுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்து தெரியாத அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு ஹில்ஸ் தான் வந்து இப்போ நாங்கள் இறங்கிட்டு இருக்கிறோம். ஏறும்போது தான் எங்களோட நிலைமை என்னன்னு தெரியும். இப்போ நாங்கள் போகக்கூடிய நேரங்களில் ஏதாவது யானைகளோ மற்ற விலங்குகள் நின்று இருந்துச்சுன்னு சொன்னால் ரிவர்ஸ் எடுத்து திருப்ப முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமாக நெட்டு குத்தான, அதாவது செங்குத்தான இறக்கத்தில் வந்து இப்போ நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். லத்தி பேஸ்ட்டுக்கு பாருங்க, யானை லத்தி ஊருப்பட்ட யானை. குறைஞ்ச ஒரு 30 யானைக்கு மேலே வந்து இந்த பகுதியில் வந்து யானை வளம் வந்துட்டு இருக்குங்கிற அளவுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஏரியா தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இப்போ அது ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பயமாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்து எந்த பகுதியிலுமே வந்து பயணிச்சது கிடையாது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, அது ஒரு நல்ல அருமையான ஒரு அருவி. ஆனால் அருவியில் தண்ணி இல்லாமல் வந்து வறட்சியில் வந்து இந்த தண்ணி இருக்குது. ஒரு சூப்பராக இருக்குது. தண்ணி வரும்போது அருமையாக இருக்குது இந்த பகுதி. அதை பாருங்க, எதை எடுக்கிற வெறும் யானையோட சாணத்தை மட்டும்தான் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. ஒரு விதத்துல வந்து நான் எல்லா பகுதியிலையும் போகும்போது யானையை பார்க்கணும்னு நினைச்சு ஒரு ஆர்வப்படுவேன். ஆனா இந்த பக்கம் நான் யானையை பார்க்க கூடாதுன்னு சொல்லி போட்டு ஒரு வேண்டுதலை வந்து நான் இறைவன்ட்ட வைக்கிறேன். என்ன காரணம்னா அதுதான் ரீசனு. எங்க யானை வந்தாலுமே எங்களால் வந்து ரிட்டர்ன் போக முடியாது. ஒன்று இறக்கத்தில் இறங்கணும், அந்த இறக்கத்தில் யானை இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து. மேலே ஏறலான்னு சொன்னால் இந்த வண்டி அந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் ஏறவும் முடியாத அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பகுதி தான் வந்து இந்த யானை பள்ளம் அப்படிங்கக்கூடிய கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பாதையே இப்படி இருக்குன்னா அங்கே மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுமா இல்லையா? அங்கே போவோம். மக்கள் இருக்காங்களா இது கீழே? ஏன் எதனால் சொல்கிறேன்? இல்லை படித்தடமே தெரியலையா, ஒருத்தரையும் நடமாட்டமே இல்லைங்கிறியா? அதுக்குள்ள சந்தேகம் நம்பி போயிடும். சந்தேகப்படுறியாடா? இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கிராமம் இல்லாமல் இருக்காது. கிராமம் இருக்குது, கிராமத்துக்கு மேலே நிறைய யானை இருக்கு. கிராம மக்களோட யானையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போல தெரியுது. இவ்வளோ நேரம் பயணத்துக்கு அப்புறம் அது கீழே வந்து கொஞ்சம் வீடு தெரியாது, வீடுகளா இல்லை என்னங்கிறது தெரியல. பார்ப்போம். வச்சுட்டுக்கூடிய இந்த பயணத்தை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வித்தியாசமான கிராமங்கள், அதிசயமான கிராமங்கள், அவங்களுடைய வாழ்க்கையுடைய வரலாறு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரியான கிராமங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றியான வீடியோ போடணும்னு சொன்னால் மறக்காமல் நமக்கு வந்து நம்ம கமெண்டில் அவங்களுடைய ஏரியாவையும் கரெக்டான லொக்கேஷனையும் நீங்கள் பின் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து பயணித்து அவங்கள பற்றியான வீடியோ வந்து நம்ம பதிவிட காத்துட்ருக்கோம். ஒரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு அண்ணன் வந்து இப்போ தான் பார்க்குறோம், ஒரு மனுஷரை பார்க்குறோன்னு சொன்னால் இவர் தான் பார்க்குறோம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நபரை நம்ம பார்க்கல, அண்ணனை தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் போய் பேசி பார்ப்போம், அண்ணன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு கேட்டு பார்ப்போம். முருகன் நாஞ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து
கட்டைகளை வந்து எடுத்துட்டு பங்களாக்கு போயிட்டு இருந்தாரு. இப்போ அண்ணன்ட்ட வந்து நம்ம கேட்க போறோம் இந்த கிராமத்தை பத்தி. ஃபர்ஸ்ட் இந்த கிராமத்தை சந்திச்ச முதல் நம்பர் முருகண்ணன் தான். இவட்ட ஒரு சில கேள்விகள் கேட்போம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கும். ஆனால் நீங்க என்ன வேலை செய்வீங்கண்ணா இங்க? இங்கன்னா இந்த பங்களா பார்த்துக்கோணுங்க, மரம் மட்டை எல்லாம் வெட்டாமல் பார்த்துக்கோணுங்க. ஓ இங்க வந்து வெட்டிட்டு போவாங்களா யாராவது? திருடாமல் பார்த்துக்கோணுங்க. ஓ நீங்க வந்து காவல் இருக்கீங்க? காவல். முறை நான் இந்த பக்கத்துல வரேன். வரும்போது வெறும் யானையோட சாணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லா பகுதியிலும் யானை சாணம் இருந்துச்சு. இது பெலாக்க சீசனுக்கு போயிருக்குங்க. பெலாக்க சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாண்ணா, இந்த வழி பூரா போட்டு மேலே போய் பார்த்துருக்குதுங்க. ஓ அது மேலதான் போயிருக்கு. மேலே போயிருக்குது, இன்னும் கீழே வரலைங்க. இன்னும் கீழே. ஆனா இங்க என்னென்ன விலங்குகள் இருக்குண்ணா? இது சிறுத்தை நாய் எல்லாம் தூக்கிட்டு போகுதுங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. ஓ இங்க நல்லா தூக்கிட்டு போயிருக்கா? நாய் எல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு நானே ரூம்குள்ள பூட்டி வச்சுக்கோண்ணா. நாய்ங்களா? நைட்டே நாங்க வெளியே விடக்கூடாதுண்ணா, விட்டா அழுங்காம தூக்கிட்டு போயிருங்க. அதெல்லாம் இருக்குதுண்ணா. சிறுத்தை நிறைய இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா இது வரைக்கும்? கண்ணார பாத்துருக்கேன். பாத்திருக்கீங்களா? வேட்டையாடுறத பாத்திருக்கீங்களா? அது இந்த காட்டுக்குள்ளேயெல்லாம் போனா இந்த நாயெல்லாம் தூக்கிட்டு போய் ஊருக்குள்ளேயே போய் தூக்கிட்டு போகுதுண்ணா. ஆனப்பழத்துல அன்னி ஆனப்பழத்துக்கு என்ன எவ்வளவு தூரம் இருக்கு? இது என்னன்னா 2 பெண்டு போனீங்கன்னா போயாச்சு. 2 பெண்டு போனா நம்ம கேள்விப்படும்போது இங்க வந்து இருளர் மக்கள் இங்க இருக்கிறவங்க இருளர் மக்கள்ங்கிறாங்க. அவங்களுடைய நம்ம வாழ்க்கை நடவடிக்கை வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். இல்ல எல்லா மக்கள் மாதிரி தான் இருக்காங்களா? அங்கேயெல்லாம் போக முடியாது. நானும் அந்த சைடு இருக்குங்க. அவங்க வந்து குறும்பாசம் இருப்பாங்க. குறும்பா பாருங்க, முன்னாடி ஒரு பாறை இருக்குது பாருங்க. சேம பாருங்க, அந்த பாறையெல்லாம் 10 தேன் 15 தேன் பிடிச்சிருக்குங்க. ஓ அதான் அந்த பாறை மரங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சரிண்ணா, அந்த பாறையிலன்னா கயிறு கட்டிங்க, கயிறு மூலியமாவே இறங்குவாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுமா அவங்களெல்லாம்? அது பார்க்கலாம். எடுக்கும்போது உங்க நம்பர் இருந்தா போன் பண்ணா கரெக்டா வந்தா எடுப்பீங்க நீங்க. அப்படியே சரி. நம்பர் 204 படி என்னமோண்ணா. எதுக்கு பண்ணா? அந்த படியில் மட்டும் கட்டிங்க. அங்க இருந்து ஒரு 8 பேர் 10 பேர் இறங்குவாங்கண்ணா ஒட்டுக்கா. இது கயிறுன்னா ஒரிஜினல் கயிறு இல்லை, இந்த உண்ணாங்குடின்னு பாரு அங்க போகுது பாருங்க. அதைத்தான் நம்ம வேறுங்க. அதைத்தான் அப்படியே மாடு மாதிரி கட்டுங்க, படி மாதிரியே வச்சு இறங்குவாங்க. நாங்கள் எங்கள் ஓனருக்கெல்லாம் ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் வாங்குவோம். என்ன வழி தருவோம் உங்களுக்குலாம்? 500 ரூபாய்க்கு தரலாங்க. மலை தேன்? மலை தேன் சுத்தமான ஒரிஜினல் தேன் கிடைக்காதுங்க. பரவாயில்ல. ஒரு வண்டி ஆரம்பத்துல ஒரு வண்டி பார்த்துருக்கோம் மக்கள். இப்போ வந்து யானைப்பள்ளம் சொல்லக்கூடிய இந்த கிராமத்துடைய உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அண்ணனை தான் பார்த்தோம். சின்ன சாமி வந்து நமக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இங்கே வந்து இந்த யானைப்பள்ளம் அப்படின்னு பேர் வர காரணம் என்னன்னு தெரியுங்களா? யானைகள் வந்ததுனால யானைப்பள்ளம் பேர். இங்க அதிகமா யானை இப்போ இருக்குங்களா? இன்னொரு பேர் கூட இருக்குது, அத்துக்கூடுன்னு சொல்லுவாங்க. குறும்பாஸ் வார்த்தையிலயும் அது வந்து அத்துக்கூடு அப்படின்னு பேர் வரும். அத்துக்கூடு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து எந்த படுகாஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில தோடாஸ் இந்த மாதிரி சொல்றாங்களா? இது வந்து என்ன இனம்? இது வந்து இருளர் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருளர் இனம் பழங்குடி. இருளரும் வந்து தோடாசும் வேற வேறீங்களா? அதெல்லாம் வேற வேற. இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்கு? வித்தியாசம், மொழியும் வித்தியாசம் இருக்குது, கலாச்சாரம் வித்தியாசம். இவங்க இந்த இருளர் பேசக்கூடிய மொழி என்ன மொழினா? அது வந்து ஆதிவாசி மொழின்னு சொல்லுவாங்க. கன்னடா தமிழ் சேர்ந்த மாதிரி மொழி. அது என்ன மொழி? அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல? இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மொழியே இல்ல. அந்த மொழிக்கு பேர் இல்ல. அது வந்து ஆதிவாசி பொதுவா எங்க ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அதுக்கு மொழியை இது வரைக்கும் வச்சதே இல்லை. சரி சரி. ஆமா, தமிழ்ல தான் எழுதுறதுலாம். நம்ம என்ன தமிழ்ல எழுதுறோமோ அதே தான் அவங்க எழுதிக்கிறது. பேச்சு மட்டும் தான் மாறும். பேச்சு நம்ம மொழியில வந்து பேசணும்னு சொன்னா இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு எங்களை எப்படி கேட்பீங்க? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளா, அதாவது தமிழ் நல்லா இருக்காளா அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. அந்த மரியாதை கலந்தது வந்து அந்த லாங்கிறது வந்து மரியாதை வரும். மரியாதை கலந்து. ஓகே ஓகே. இப்போ வந்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்கற எப்படி கேட்பீங்க? நீங்க எங்க போகா? எங்கே போகா. ஓகே மக்கள், இப்போ வந்து தமிழ்ல நம்ம பேசக்கூடிய தமிழ் சார்ந்த மொழி தான் வந்து இவங்க பேசக்கூடிய ஆதிவாசி மொழி. இந்த மொழிக்கு வந்து பேர் கிடையாதாமா. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அந்த தோடாஸ் மக்களை பத்தி நம்ம போட்டிருந்தோம் வீடியோல. அதுல வந்து தோடாஸ் மக்களுக்கு வந்து எழுத்து கிடையாது, ஆனா வந்து அவங்க தோடா மொழி தான் பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்களுடைய கோயிலுக்குள்ள வந்து தமிழ் பேசக்கூடாது அப்படிங்கக்கூடிய வித்தியாசமான கலாச்சாரம் கொண்ட ஒரு பேசியிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்திருக்க இருளாஸ் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்களை வந்து நம்ம சந்திச்சு அவங்களுடைய கிராமத்துக்குள்ள இருக்கோம். இது ரோடு இல்லாம தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போகணும். பயங்கர கஷ்டமா இருக்கும். அங்க இருந்து ரேஷன் வந்து பில்லூர் மட்டத்துல வாங்கணும். நீங்க போய் எண்ட்ல திரும்ப டீ கடையில இருக்கும். ஆமாமா, அங்க ரேஷன் கடை இருக்கும். அங்க இருந்து தூக்கிட்டே தான் நடந்துதான் வரணும். அப்பா, இது வண்டியில வர்றதுக்கே நெட்டு குத்தாவும் ரொம்ப செங்குத்தாவும் இருக்கு. நடந்து தொட்டி தான். உடம்பு சிலாட்டினா ஆம்புலன்ஸ்ல வராது. ஆம்புலன்ஸ் எல்லாம் வராது. இப்போ வருங்களா? இப்ப வருது. அந்த மண் ரோடு பண்ணதுக்கு அப்புறம் வருது.
ஓ, அதாவது இந்த தார் ரோடு, இந்த சிமெண்ட் ரோடு போடுறதுக்கு முன்னாடி மண் ரோடு பண்ணிருந்தாங்க. மண் ரோடு வந்து எழுதி கொடுத்து அப்ப பண்ணி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் தான் வந்துச்சு. அப்ப ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அந்த நீங்க போகும்போது கூட யானை இருக்கும். ஆனா வரவள்ள எக்கச்சக்கமா யானையோட அந்த எண்டுல தீர்ந்த அந்த டீ காடு எண்டு தாண்டின உடனே அந்த பாறைக்கு நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல தான் யானை இருந்துச்சு. பாக்கலையா? இல்லையே. காலையில் நீங்க போனா பாத்துருங்க, அந்த வீடியோல ஷூட் பண்ணிருங்க. யானைகள் மட்டும் இல்லாம வேற என்ன வன விலங்குகள் நீங்க பாத்திருக்கீங்க இந்த பகுதியில? இந்த யானை, சருகுமானு, புள்ளிமானு, அப்ப மரநாயி அந்த மரத்து மேல பழ சாப்பிட்டு தான் போகும். அது அணில் எல்லாம் இருக்கு. சிறுத்தை ஏதாவது பாத்திருக்கீங்களா? சிறுத்தை இருக்கு. சிறுத்தை வந்து இருக்கு, புலி இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நாய் சிறுத்தையும் இருக்குது. இன்னும் நாயெல்லாம் தூக்கிடுமே இங்க. ஆமா, பாதுகாப்பா தான் வச்சிருப்பாங்க. இந்த கூண்டு கட்டி கூண்டுக்குள்ளதான் வச்சிருக்கணும். நைட் நேரம் தூக்கிடுமே. மக்களே, எல்லா பக்கம் வந்து நாய்கள் வந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆளுகளை வந்தா குறைச்சு சத்தம் போட்டு அது துரத்தி விடுறது, இல்லாட்டி வேற ஏதாவது விலங்கு வந்து யானையும் கூட ஒரு சில வரும்போது அந்த நாய்கள் குறைச்சு வந்து துரத்தி விட்டுருவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கிராமத்துல வந்து நாய்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் கேட்டா, சிறுத்தைகள் வந்து அந்த நாய்களை வந்து வேட்டையாடிட்டு போறதுனால வந்து கூடு கட்டி அந்த நாய்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்களாமா. அந்த பகுதிக்குள்ள இறங்கணும் 250 ஸ்டெப் மாதிரி, அதாவது படிக்கட்டு சொல்லுவாங்க, படிக்கட்டு 250க்கு மேல போட்டு அதுல இறங்கி வருவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த தேனை வந்து அவங்க எடுக்கிறாங்களாமா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்லக்கூடிய நேரத்துல வந்து நமக்கு வந்து அந்த தேனை எடுக்கிற வீடியோவே நம்ம வந்து டைரக்டா வந்து அதை எடுக்கும் போது கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பாட்டிமா வந்து மிளகு, குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, குறுமிளகு அப்படின்னு சொல்லி இந்த மிளகு இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பறிச்சு இப்போ வந்து அதை எப்படி உதிர்த்துட்டு இருக்காங்க. அதாவது கையில பிச்செல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலில் மிதிச்சு எடுத்தாதான் அது வந்து சுத்தமா வந்து ஃபுல்லா வெளியே வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து இதுதான். இப்ப இவங்கள்ட்ட வந்து ஒரு சில கேள்வி கேட்போம். இந்த பகுதியில வந்து நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நீங்க? நாங்க பிறந்தது வளர்ந்தது இந்த ஊர்லயே தான். ராகி, சோளா, கம்பு இதெல்லாம் விதைகள்லாம் போட்டு வெள்ளமை வெளிச்சு எங்களுக்கு தேனை அரைச்சி குத்தி சோறு பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ராகி மாவு கல்லுல நெருப்பு ஆட்டி ராய் கல்லுல போட்டு ராய் ஆட்டி மாவு பண்ணி களி செஞ்சு கொடுப்பாங்க. இவ்வளவுதான் சாப்பிட முடியும். அப்ப சின்ன வயசுல எங்களுக்கு இந்த பீன்ஸு, குத்து பீன்ஸு, இந்த சீனி வளைக்கிழங்கு, சேம்பங்கிழங்கு, அப்புறம் வெத்திலை வள்ளிக்கிழங்கு புளி போட்டு வைப்பாங்க. அப்ப அதை வெட்டி துண்டு துண்டாத்து கொடுத்தா அது வந்து எங்களுக்கு தீனி மாதிரி சாப்பிட. இப்ப நாங்க ஒரிஜினல் ஆதிவாசி தான். இப்படி இப்பதான் ஜாக்கெட் போடுறோம். அப்ப புடவைய கட்டிக்குவோம். புடவை வாங்குறதுக்குள்ள கஷ்டம். புடவை சுத்தி கட்டுவாங்க அந்த மாதிரி. இந்த தோடார் கட்டிட்டு கடையை கட்டுறாங்க. படுகு அப்படிதான் படுகு நாங்கெல்லாம் ஒண்ணுதான். அவங்க அந்த என்னது படைவரன்னு சொல்லி மைசூர் ஓடி போய் கன்னடம் பேசிட்டாங்க. நாங்க ஆதிவாசி ஒரிஜினல் இருளர் தான். ஆமா. அப்புறம் அதுக்கு வேற மாற்றம் இல்லை. அப்ப அந்த இருளருக்கு ஜாக்கெட் துணி இதெல்லாம் தெத்து போட தெரியாது. அப்ப நெஞ்சு கட்டு சீலை கட்டி இடுப்புலையும் கட்டி அப்ப மண்ணு பானையில தண்ணி ஆத்துல இருந்து தூக்கி வந்து குடிக்கும். எவ்வளவு தூரம் இருக்கு இங்க இருந்து ஆறு? அது கீழே போகணும், கோயில் கீழே. அங்க இருந்து இந்த மலைக்கு அந்த மலைக்கும் கொண்டு போயிருக்கோம் தண்ணி, இந்த மலைக்கும் கொண்டு போகணும். வீடு எங்க எல்லாம் இருக்குதோ அது கீழே கோயில் இருக்குது. கீழே வரல போய் பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு நல்லா. இந்த மலை தாண்டில போவீங்களா தண்ணி கொண்டு போய்? தாண்டி அந்த பக்கம் போகல, அந்த மலைக்கு போகணும். அந்த மரம் தெரியுது பாருங்க. சரிமா. அந்த அங்க கொண்டு போகணும். வீடு எங்க அக்கா வீடு இருந்தாங்க. அங்க ஆத்துல இருந்து அங்க தூக்கிட்டு போகணும் தண்ணி. பானையில வந்து தலையில தண்ணி வச்சு கொண்டு போகணும். உடையாம கொண்டு போய் வீடு சேர்த்தி அந்த களி கிண்டி அந்த மக்கா சொல்ல பயிர் வேகாதெல்லாம் விளைச்செல்லாம் பிள்ளைகளுக்கு வேக வச்சு அவிச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கல்வி அறிவு இல்லாம இருந்த ஒரு காலகட்டத்துல ஒரு பாஸ்டர் வந்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்து அதுல வந்து இந்த மக்களுக்கு வந்து உணவுகளை கொடுத்து கல்வியை கொடுத்து இந்த மாதிரியான உதவிகள் வந்து அந்த நபர் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த கிராம மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் வந்து அடிச்சு துரத்தி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த பாட்டிமா சொல்றாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யும் போது வந்து அதை எதிர்க்கக்கூடிய நபர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதையும் மீறி நல்ல செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்து இந்த மாதிரியான அந்த பாஸ்டர் மாதிரியான நபர்களும் இருக்கவும் செய்யறாங்க. விலையை நீங்க நிர்ணயிங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டு அதை பயிர் செஞ்சு அதை நம்ம வந்து உழைச்சு கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்கும்போது நமக்கு வருமானம் கம்மியா இருக்கு. ஆனா இதை எடுத்துட்டு கொண்டு போய் விற்கிறவங்களும் அதை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள் வந்து நல்லா செழிப்பா இருக்கிறாங்க. ஆனா கஷ்டப்படக்கூடிய வியாபாரிகள் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தா இருக்காங்க. அதனால வந்து உங்களுடைய விலை நீங்க நிர்ணயிச்சு பழகுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கிராம மக்களை ஒண்ணு சேர்ந்து எனக்கு இந்த விலைக்கு நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன நீங்க தனிப்பட்டு ஒருத்தரா பேசும்போது அங்க நடக்காது. இந்த கிராம
மக்கள் சரி இப்ப 500 உதாரணத்துக்கு ஒரு 600 ரூபாய் கேட்கறாங்க, எனக்கு 650 ரூபாய் 700 ரூபாய் கொடுங்க, இந்த விலைக்கு வித்துட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அவங்க அதுதான் இந்த கிராம மக்கள் ஈஸியா ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்து ஈஸியா அவங்க ஏமாத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த சேர்ந்து எனக்கு இந்த விலை தந்தீங்கன்னா தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்ணயிச்சு பண்ணுங்க. இங்க கிடைக்கலன்னு சொன்னா ஒரு அதை அப்படியே வண்டியில போட்டு ஏதாவது சந்தைகளோ அந்த மாதிரி இடங்களை கொண்டு நம்ம விற்கும் போது இன்னும் விலை வந்து உங்களுக்கு வந்து வேலை அதிகமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரோடு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி வந்து இங்க வந்து பயணிச்சுட்டு இருப்பீங்க? உடம்பு சரியில்லாதவங்க எப்படி கொண்டு போவாங்க? நாங்க கட்டி தூக்கிதப்பா கொண்டு போவோம். கட்டி தூக்கிட்டு கட்டி தூக்கிதான் கொண்டு போவாங்க. அதாவது தொட்டில் மாதிரி இந்த வேட்டியோ புடவையோ கட்டி வச்சு குச்சியில கட்டி இன்னும் குரல் முன்னுக்கால தூக்கிதான் போகணும். தூக்கிதான் கொண்டு போய். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு நினைக்கிறேன்? இங்க இருந்து புல்லூர் மட்டை வரல 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் வந்து நடந்து போவீங்க. ஆமா. அது எப்படி தூக்கிட்டு போறதுக்குன்னு ஏதாவது கூலி ஏதாவது கொடுப்பாங்களா? இல்ல கூலி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆபத்து சூழ்நிலைன்னா அந்த காலத்துல மக்கள் எல்லாம் ஒரு உதவி செய்வாங்க. எல்லாருமே வந்து நம்ம பார்த்து கூலி கொடுத்தாதான் கொடுத்தா. எத்தனை நேரமா இங்க இருந்து அங்க அந்த தொட்டி கொண்டு போற நேரம் டைம் 1 மணி 2 மணி நேரம் 2 மணி நேரம். அப்புறம் அங்க இருந்து பஸ் ஏறி போனுங்களா? அங்க இருந்து பஸ் ஏறி கொண்டு போகணும். பஸ் ஏறி கொண்டு போவீங்க. அந்த மாதிரி கொண்டு போற நேரத்துல வந்து யாருக்காவது உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டு இருக்கா? கொண்டு போயிட்டு முடியல. ஒரு பிள்ளைக்கு பாதி கொண்டு போய் பிள்ளை வந்து குழந்தை பிறந்து செத்துருச்சு. குழந்தைன்னா அந்த அம்மா இறந்துச்சா பாப்பா? இல்ல பாப்பா வள்ளிக்கு ஒரு பிள்ளை பிறந்து பாதி வழியில பெரியாத்துக்கு அந்த பக்கம் அதுல போய் இத பண்ணி குழந்தை செத்துருச்சு. பிள்ளை நல்லா வீட்டு கொண்டு வந்து. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 1991 வருஷத்துல வந்து கலைஞர் கருணாநிதி மூலமா கட்டித்தரப்பட வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வீடு. அதான் என் வீடுப்பா. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கதவை பாருங்க. அது இப்படி இப்படியாப்பா. அது ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஏழைகள் கட்டி கொடுத்தேன். நான் ஐயா கிட்டவே சொல்லுங்க சொல்லிட்டு வந்தேன். மெட்ராஸ் போயிருந்தோம். சரி சரிங்க. நேராக போயிருந்தீங்களா? போயிருந்தோம். ஐயா வரல. ஐயா கூட இருந்த ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு வந்தோம். சரி சரி. அக்கா வீட்லயே இருக்கிறோம் நாங்க. இது எங்க அம்மா வீடு. எங்க அம்மா இருந்துருச்சு. சரி சரி. இது எங்க வீடு. உங்களுக்குன்னு இருக்கிறது வந்து இதுதான் உங்க வீடு. ஆனா வந்து இன்ன வரைக்கும் அது வந்து பராமரிச்சு தரவோ அது வந்து புதுப்பித்து தரவோ எதுவும் இல்ல. ஆனா நீங்க மனு கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் எந்த வேலையும் நடக்கல. ஆனா வந்து இது வந்து அம்மாவோட வீடு. அம்மா இறந்துட்டாங்க. இப்ப நீங்க இருக்கிற அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அக்காவோட வீடு. அரசாங்கத்தினுடைய சலுகைகள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா? அரிசி வந்து அரிசி மரப்பெல்லாம் தராங்க. ரேஷன் கார்டு அரிசி சீல் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் கிடைக்கிறதுல ஒண்ணு. ஆனா வீடு மட்டும்தான். வீடு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அப்படி ரேஷன் கடை இங்க இருக்கா பக்கத்துல? உங்களுக்கு முன்னாடி மேல இருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு போனவங்க? எப்ப 8 கிலோமீட்டருக்கு போகணும். 8 கிலோமீட்டர் போய் இப்போ வரைக்கும் ரேஷன் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல இப்ப ரோடு வந்ததுல இருந்து ரேஷன் அரிசி வந்து இங்க ஸ்கூல்ல போட்டுறாங்க. ஸ்கூல்லே வந்துறாங்க. ஸ்கூல் பால்வாடி கீழே. எத்தனை வரைக்கும் ஸ்கூல் இருக்கு இங்க? இங்க 5வது வரல. 5வதுக்கு மேல எங்க போகணும் உங்களுக்கு? வெளியே போகணும். குன்னூர் கோத்தகிரி இப்ப ஆதிவாசி மக்களுக்கு எங்க படிக்கிறாங்களோ. சரிமா. அப்போ வந்து இப்ப வந்து 5வதுக்கு மேல எங்க படிக்க போயிட்டு இருக்காங்க? குன்னூர் தான் போறாங்க. நான் சிசு போவாங்க, குன்னூர் போறாங்க. சரி. அதுக்கு பஸ் வசதி கிடையாது? பஸ் வசதி எல்லாம் இருக்குது. பஸ்ல போய் ஹாஸ்டல்ல அனுப்பி வச்சுட்டு வந்துடணும். அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும். அப்ப நாங்க போய் பாத்துட்டு வருவோம். அப்படி பக்கத்து 8 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆனா வந்து வாகன வசதி இல்லாதனால ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறீங்க. அங்கே இது பண்றோம். 8 கிலோமீட்டர் இப்பதப்பா வண்டி வருது. ரோடு வந்திருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆணைப்பள்ளம். இந்த ஸ்கூலில் தான் 5வது வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து இந்த மக்கள் படிக்க முடியும். எத்தனை மக்கள் படிக்கிறாங்கன்னு இங்கே சப்பலை பார்த்தே கண்டுபிடிச்சேன் நான். 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் தான் நினைக்கிறேன். முடிஞ்சால் இவங்கள்ட்ட ஒரு வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். இந்த பள்ளியில் வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்கிட்ட வந்து நம்ம பர்மிஷன் கேட்டோம். அவங்க வந்து இந்த ஸ்கூலை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர் படிக்கிறாங்க இந்த ஸ்கூலில், எத்தனை பேர் வந்து ஆப்சண்ட், எத்தனை பேர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த பள்ளியினுடைய விஷயம் சம்பந்தமாக ஒரு சில கேள்வி மட்டும் நம்ம கேட்டுருவோம். ஓகே மேடம், இங்க எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க மொத்த பசங்க? 14 பேருங்க. 14 பேர். 14 பேரும் வந்து அட்டெண்டன்ஸ் ஆயிருவாங்களா? அட்டெண்டன்ஸ் ஆயிருவாங்க. ஓகே. இவங்க வர்றதுக்கான போக்குவரத்து எப்படி? இவங்களா வந்துருவாங்களா இல்ல வண்டியில? ஆளு போய் கூட்டிட்டு வரோம். யார் போவா? எங்க வீட்டுக்காரர் போய் அவங்கள கூட்டிட்டு டெய்லி காலையில கூட்டிட்டு வந்துட்டு சாயந்தரம் கூட்டிட்டு போய் வீடு அவங்க ஊருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. எந்தெந்த வீடோ அந்த வீட்டிலேயே கொண்டு விட்டுட்டு வந்துருவாங்க. வீட்டுலயே விட்டுருவாங்க. 5வது வரைக்கும் இங்க படிக்கிறாங்க. 5வதுக்கு மேல வந்து ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கணும்னு சொல்றாங்க.
அது வந்து எப்படி எல்லாருமே கொண்டு விட்டுறாங்களா இல்லை வந்து படிப்பு நிறுத்திடுறாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு? இல்லை அவங்க வந்து மேட்டுப்பாளையம் அந்த கல்லாறு ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கு. இங்க முடியாத பஸ் வசதி இல்லாதனால அவங்க கொண்டு போய் அங்கே ஹாஸ்டலில் கொண்டு போய் அங்கே விட்டுறாங்க. இப்போ அவங்க மாசத்துக்கு 2 டைம் வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒருக்கா அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஓகே. இல்லை நான் என்ன நினைக்கணும்னா இப்போ இதனால வந்து இப்போ 5வது வரைக்கும் படிக்கிறோம், பக்கத்துல பசங்க இருக்காங்க, 5வது மாதிரி நாங்கள் விட்டு படிக்கணுமா சொல்லி நிறைய பேர் நிறுத்துறவாங்க வாய்ப்பெல்லாம் இருக்கா? இல்லை அந்த மாதிரி எல்லாம் படிக்க வச்சிடறாங்க. படிக்க வச்சிடறாங்க. ஓகே. அப்போ இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பகுதியில இருந்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? இருந்து மேலே நடந்து தான் போகணும். ஏதாவது செலவு வேணுனாலும் மேலே நடந்து போய் தான். பஸ்ஸுக்கு போகணுனாலும் இங்கே 7 மணிக்கே கிளம்புனாதான் மேலே 10:30 மணி பஸ் பிடிக்க முடியும். எத்தனை மணி நேரம் நடப்பீங்க இங்கிருந்து? இங்கிருந்து 2 மணி நேரம் நடப்போம். 2 மணி நேரம் நடப்பீங்க. இப்போ நாங்க வண்டியில வர்றதுக்கே வந்து பயந்து தான் வந்தோம். யானைகளை வந்து நிறைய பார்த்தோம். நீங்க போகும்போது எந்த மாதிரி விலங்குகள் பாத்துறீங்க அந்த டைம்ல? நாங்க போகும்போது வந்து யானை பார்த்துருக்குறோம். இந்த காட்டு முயல் அந்த மாதிரி. சரி. யானைகள் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு எதுவும் பண்ணாதுங்களா? இல்ல போகும்போது அந்த மாதிரி நம்ம அதை தொந்தரவு பண்ணாம இருந்தா நம்ம அவனுக்கு தொந்தரவு பண்ணாது. உண்மையிலே கல்வி சேவை எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு வனாந்திர காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா யானைப்பள்ளம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கிராமம். 60 குடும்பம் வாழக்கூடிய இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 14 பசங்க படிக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து சம்பளம் கொடுக்குது. இந்த 14 பேத்துக்காக வந்து ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் தன்னுடைய சம்பளத்துல இருந்து இந்த மக்களை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு வீடும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீடு இருக்கு, ஒரு மலைக்கு மேல ஒரு வீடு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு மலை பகுதியில வந்து தள்ளி ஒவ்வொரு வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுகள் இருந்து இந்த மக்களை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நபரை நியமிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளத்தை கொடுத்து தன்னுடைய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தன்னுடைய வருமானத்தை வந்து இன்னொருத்தர் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மக்களை வந்து இந்த பள்ளிக்கு வந்து கொண்டு வரணும், அந்த மக்கள் வந்து படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க தன்னுடைய சம்பளத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இவங்க இந்த இப்போ நம்ம கிட்ட பேசுனாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சம்பளம் யார் கொடுக்கணும்னா இந்த ஹெட் மாஸ்டரும் இன்னொரு சார் இருக்கார், பிடி சார், அவரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்பளத்தை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்குங்க நமக்கு தெரியாது. ஆனாலுமே அந்த சம்பளத்தை வந்து கொடுத்து இன்னொரு நியமித்து அவங்களுக்கான வந்து மக்களுக்கு வந்து கல்வியை வந்து சென்று சேர்க்குறாங்கன்னு சொன்னால் இவங்க பண்ணுறது தான் உண்மையான கல்வி சேவை அப்படிங்கிறது. மற்றவங்க எல்லாருமே கார்ப்பரேட் திருடர்கள் தான். கல்வி சேவை யாருமே பண்ணுறது கிடையாது. மருத்துவமும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. மருத்துவ சேவைங்கிறது வந்து கிடையவே கிடையாது யார்ட்டையுமே. எல்லாமே பணத்தை பிடுங்குறதும் கல்வின்னு சொல்லி பேரில் வந்து கொள்ளையடிக்கிறதும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான கிராமங்கள்லையும் அரசாங்க ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க உண்மையான கல்வி சேவை வந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பகுதியில் வழங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பகுதியில் கண்டிப்பாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கும் இந்த மாதிரியான பணி செய்யக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட மக்களுடைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்ன பண்ணணும், டாக்டரு, கலெக்டரு, இன்ஜினியர் ஆகணுங்கிற கல்வியை வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து இப்போவே வந்து அவங்க வளர்த்திட்டு அவங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு டைரெக்டாக அவங்களால எந்த உதவி பண்ண முடியுமோ நீங்கள் இந்த மக்களுக்கு வந்து பண்ணலாம். இதோட நம்ம வந்து இந்த அருமையான ஒரு கிராமத்திலிருந்து நம்ம விடைபெறுறோம். சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு வித்தியாசமான இந்த கிராமத்திலிருந்து நம்ம பயணத்தை வந்து இங்கே முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம திரும்ப 2வது பார்ட் வீடியோ தேன் எடுக்கக்கூடிய வீடியோ நம்ம வந்து இங்கே வந்து நான் சந்திக்க போகிறோம். கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்புறோம். டாட்டா, பை பாய். கற்றதனால் ஆயா பயனன்கோள் வாழவே நற்றால் தொழார் மலர் மிசை ஏகினால் மானடி மிசை நீண்டு வாழ்வாள் வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இரும்பே இள 3 ஈர் 3 3 9 4 12 NURSE nurse DOCTOS doctor போலீஸா? வெரி குட். இன்ஜினியர். எதனால இன்ஜினியர்? வீடு கட்டினால. நிறைய வீடு கட்டணுமா? நல்லா டிசைன் வீடு கட்டணும் ஆசையா இருக்கா? உனக்கும் அதே மாதிரி வீடு கட்டிக்கணுமா பெருசாயிட்டு? டாக்டர். டாக்டரா? வெரி குட். எதனால டாக்டர்? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. யாருக்கெல்லாம்? ஏழைகளுக்கா இல்ல வந்து நிறைய காசு வாங்கலாமா? ஏழைகளுக்கா? நல்லா படிச்சா டாக்டரா? இல்ல வெரி குட். நீ கலெக்டரா? பார்க்கவே கலெக்டர் மாதிரி உண்மையாக நல்லா கெத்தா உட்காந்துட்டு இருக்க. சொல்லு டாக்டர். எதனால டாக்டர் ஆகணும் ஆசைப்படுற? மருந்து குடிக்கிறதுக்கு, காய்ச்சல் இல்லாம படுத்துறவனுக்கு. ஓகே, கார்த்திக் பாய் பாய். ஓகே.
மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யானை பள்ளத்தினுடைய வீடியோ முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து போகும்போது நம்ம முன்னாடி சந்திச்ச அந்த அண்ணன் வந்து என்ன சொன்னாருன்னா, யானை வந்து இப்போ ஸ்பிட் ஆயிடுச்சு, 7 யானை பாக்கி இருந்தது, இப்போ எங்க எது நிற்கும், எங்க எந்த பகுதியில் எந்த யானை நிற்குதுன்னு தெரியல இருக்காரு. நீங்கள் போகிற வழியில் யானையை பார்த்தீங்கன்னா வண்டியை திருப்பிட்டு இங்கே வந்துடுங்க, நான் அவங்கள கூட்டிகிட்டு மேலே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா நாங்கள் வந்து கிளம்புறோம், எப்படியாவது முயற்சி பண்ணி போயிடுறோம்னா. உண்மையாக பயம், அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா வந்து இன்னும் டைம் ஆகிட்டு இல்லை, எப்படியா பாருங்க வண்டி ஏற மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கீழே தான் வண்டி ஏறுது, அப்படி ஏற மாட்டேங்குது பாருங்க. அப்போ இப்போ நம்ம போய்க்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பயம் ஆரம்பிச்சிருக்கு. மேலே பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. எப்படியாவது கடவுளே மேலே கொண்டு விட்டுருது. வீட்டுக்கு பத்திரம் கொண்டு சேர்த்துடைய பிரார்த்தனையோட நாங்கள் வந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம்.